சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமால்பூர். 276 சிவத்தலங்களில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தொண்டைநாட்டு தலங்களில் இது 11வது தலமாக விளங்குகிறது. தலத்தின் இறைவன் மணிகண்டேஸ்வரர். இந்த ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை சார்பில் 1906ஆம் ஆண்டு கல்வெட்டுகள் ஆராய்ச்சி செய்து அதில் 83 கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது. 83 கல்வெட்டுகளும் சோழர் காலத்தை சேர்ந்தவை. கல்வெட்டு விவரம்படி முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. போற்றும் வகையில் ஒரு சன்னதியில் சோழீஸ்வரர் சன்னதி என்று உள்ளது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் தாயார் சன்னதி, அஞ்சனாட்சி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. மரம், வில்வ மரம், அதற்கு பக்கத்தில் 14 கால் மண்டபமும் உள்ளது. திருநாவுக்கரசருக்கு தனி சன்னதியும் உள்ளது. புராண காலத்தில் திருமால் என்னும் அரசனுக்காக ஈச முனிவரிடம் சண்டையிட்டாராம். அப்பொழுது அவர் வைத்திருந்த சக்கராயுதம் முனிவர் மேல எய்ததினால் சக்கராயுதத்தோட முனை உடைந்து விட்டது. அதை பார்த்து கவலை உற்ற தேவர்கள் திருமாலிடம் சுதர்சன சக்கரம் திருமாலோட சுதர்சன சக்கரம் சிவனிடம் உள்ளது என்றும் திருமால் தினமும் 1000 மலர்களால இறைவனை வழிபட்டுள்ளார். இதை கண்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்த மலர் கொண்டு பூஜை செய்யும் போது ஒரு மலரை குறைத்து வைத்துள்ளார். ஒரு மலர் குறைவதால் அதிர்ச்சி உற்ற திருமால் என்ன செய்வதென்று புரியாமல் தன் கண் மலரையே எடுத்து பூஜை செய்துள்ளார். செந்தாமரை கண்ணா வா என்று சிவபெருமான் திருமாலை அழைத்து அவருக்கு சக்கராயுதத்தையும் வழங்கியுள்ளார். திருமால் சக்கராயுத பெற்ற தலம் இத்தலம். திருமாலுக்கு கண்ணையும் கொடுத்து அவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றிய தலம். திருமால் சிவனை வணங்கியதால் இவ்வூருக்கு திருமால்பூர் என்று பெயர் பெற்றது. கோவிலில் அமைந்துள்ள மூலவர் பாலாற்றில் மணலில் அமைந்துள்ள லிங்கம். இவர் தீண்டா திருமேனி. அமைந்துள்ள அதிகார நந்தி அமர்ந்த நிலையிலும் இவர் முகம் குரங்கு போலவும் காட்சி தருகிறது. பாலாற்று மணலிலான லிங்கம் 10 கரங்களுடைய விநாயகர். திருமாலின் தவமிருந்து பெற்ற சக்கராயுதம் பெற்ற தலம். எந்த கோவிலுமே சிவனுக்கு முன்னாடி திருமால் நின்று வணங்குவது போல பார்க்க முடியாது. இறைவன் தீண்டா திருமேனி. தீண்டா திருமேனி என்றால் இறைவனை தொட்டு பூஜை செய்ய முடியாது. ஆவுடையார் பானத்தின் மேல அதாவது மணலால் ஆனதுனால அதன் மேல குவளை சாத்தி அந்த குவளை சாத்தியதற்கு தான் அபிஷேகம் நடக்கும். அதற்கு தான் தீண்டா திருமேனி என்று பெயர். ஆலயத்தில் மாசி மாதம் பிரம்மோற்சவத்தில் தீர்த்தவாரி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதோஷமும், கார்த்திகை, மார்கழி, திருவாதிரை, திருஞான சம்பந்தர் 4 பதிகமும் திருநாவுக்கரசர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். ஆலயம் ஒரு சூட்சமம் நிறைந்தது. பல பேருக்கு வரம் தரும் திருமால் ஒரு சக்கராயுதத்துக்காக திருமால் இத்தலத்தின் இறைவனிடம் பூஜை செய்து கண்மலர் பெற்றது. திருமால் பேறு பெற்றார். திருமால் பேர்தான் இன்று திருமால் பூரானது. இறைவன் பெயர் மணிகண்டேஸ்வரர். கோவில் புராண செய்திப்படி அம்பாள் மண்ணால லிங்கம் செய்து வழிகட்டிட்டு இருக்கும்போது இங்குள்ள ஆற்றில் விருட்டசீரா நதி வெள்ளப்பெருக்கில் மணலாலான லிங்கம் ஆற்றில் அடிக்காமல் இருக்க அம்பாள் வந்து அதை தழுவியதாகவும் அவர் கழுத்தில் இருந்த ஆரம் அழுத்தியதாகவும் அம்பாள் வந்து கண்டத்தில் அந்த மணி அழிந்ததனால் மணிகண்டேஸ்வரர். ஹரியும் அரணும் இறைந்த வடிவமே ஐயப்பன். இத்தல இறைவன் மணிகண்டேஸ்வரர். ஐயப்பனுக்கு மற்றொரு பெயர் மணிகண்டேஸ்வரர். உலகை காக்கும் இரு மாபெரும் சக்திகளான ஹரியும் அரணும் இங்கு ஒரு சேர காண முடியும்.